சோ அவங்க அக்காவும் வரும்போது ரொம்ப அவங்க அவ்வளவா பேசல, பட் அவங்களோட எமோஷன்ஸ் நல்லா அப்படியே தெரிஞ்சது. இன்னொன்னு வந்து சபரி வந்து நான் என்ன பார்த்தேன்னா, வந்து அத்தனை குழந்தைங்களையும் சும்மா விடல. ஏதாவது பிடிச்சி தோண்டிக்கிட்டு, சோ அந்த இடத்துல லைவ்லியா வச்சுக்கிட்டு அவங்க வந்து அவையவா ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒண்ணு போயிட்டு இருந்து. சோ அது ஒரு ஹாப்பி ஃபேமிலி. ஓகே, ஹாப்பி ஃபீலிங்கா அவங்க இருந்தாங்க. சோ அப்படி இருந்தது. ஆல்ரெடி அவங்களுக்கு வீடியோல பேசினாங்கல்ல, அப்ப யார் பேசினது? அவங்க அக்காவா? இல்ல அவங்க வந்து சாய் பிரமோத், பிரவீன் பெனட்டோட வைஃப், டைரக்டர் இருக்காங்க. ஃப்ரெண்ட் பேசும்போது அவங்க ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல, அதேதான் அவங்க அம்மாவும் சொல்லிட்டு போனாங்க. இந்த எப்ப பார்த்தாலும் சாமியார் மாதிரி வெஸ்டி போட்டு சுத்திட்டு இருக்காத, நீ ஹீரோ மெட்டீரியல், நீ வந்து ட்ரெஸ் முதல்ல அதாவது அம்மா வந்து அதெல்லாம் கரெக்டா இருப்பாங்க. முடிய வெட்டிக்கோ, தாடியை கரெக்டா ஷேவ் பண்ணு, ட்ரெஸ் நல்லா போடு, நீ நல்லா தெரியணும், என் பையன் நல்லா தெரியணும் அப்படின்னு. சோ அதெல்லாமே வந்து அக்கறையா சொல்லிட்டு போனாங்க. அவரும் நான் போடல அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டிருந்தாரு. அப்புறம் அம்சப்புறப்போ ரொம்ப காமா ரொம்ப அழகா இருந்தாரு. சோ யா, வெளியே வந்து எஃப்ஜே வந்து சபரிய வீட்டுல பிக்சர் சாப்பிடுறேன் அப்படின்லாம் வந்து இன்டர்வியூல சொல்லிட்டு இருந்தாரு. எஃப்ஜே வந்து சொன்னாரு, இந்த வீட்டுல சபரி பிக்சர் சாப்பிடறான். பட் சபரி வந்து ஐ திங்க் சேனலோட பேக்கப் தாண்டி ஏதாவது ஒன்று பண்ண நல்லா இருக்கும். மீதி இருக்க இந்த வாரங்கள் அகைன் எவ்வளவு டைம் இருக்குன்னு தெரியல, பட் இருக்கிற கொஞ்ச நாள் ஏதாவது பண்ண நல்லா இருக்கும். ரைட். சோ அடுத்ததாக மேபி வந்து மாறலாம், நம்ம சொல்லவே முடியாது. ஒரு வாரம் இருந்தா கூடவே டிக்கெட் டு ஃபினாலே ரவுண்ட்ல கூடவே யாராவது ஒருத்தரோட ஒரு ஸ்பார்க் வந்தாலுமே அந்த இடத்துல பாரு ஆகட்டும், சபரி ஆகட்டும், கனி ஆகட்டும், ஈவன் சாண்ட்ரா ஆகட்டும். சாண்ட்ராவோட கேம் நம்ம இப்ப பாக்குறோம். மேபி பிரஜன் வந்ததுனால அப்படியே டோட்டலா கான்ட்ராஸ்டா மாறிட்டு கனிக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ற மாதிரி கூட இருக்கிறது ஆக்சுவலி இது பார்க்க நல்லா இருக்கு. இவன் அவங்க உண்மையா பண்றாங்களா பொய்யா பண்றாங்க நம்மளுக்கு தெரியாது. பட் அந்த எண்ட் ஆஃப் த டே நம்ம டிவில பார்க்கும்போது எப்ப அந்த ஒரு பொண்ணு தனியாவே இருந்தது. இப்போ ஓகே பரவாயில்ல, எல்லாம் கூட சேர்ந்து இந்த மாதிரி இருங்கல, நல்லா தானே இருக்கு பாக்குறதுக்கு. இன்னும் நான் சொல்லணும்னு நினைச்சேன், பாரு வந்து ஜென்யூனா ஷீ இஸ் ஃபீலிங் ஹாப்பி ஃபார் எவ்ரி ஒன். அது வந்து எனக்கு நான் சப்போர்ட் பண்ணனா இல்லைன்னு எனக்கு தெரியாது. பட் ஆனா அவங்க ஜென்யூனா ஷீ இஸ் ஃபீலிங் ஹாப்பி. ஒரு குழந்தை வந்தாலும் சரி, சபரி வரும்போது அவ அழுதுட்டான். சோ அந்த மாதிரி இருக்கும். அது மாதிரி முன்னாடி சாண்ட்ராவோட குழந்தைங்க ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதாகட்டும், வினோத் அவங்க ஃபேமிலி வரும்போது அந்த குழந்தைங்க கூட இருக்கிறதாகட்டும், விஜய் வரும்போது அவங்க கிட்ட பேசுறதாகட்டும். விஜயும் அவங்களும் சர்வைவர்ல வந்து ஒன்னா கண்டஸ்டன்ஸா இருந்தாங்க ரெண்டு பேருமே. சோ ரெண்டு பேரும் நல்லா தெரியும். ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சுப்பாங்க. அது மேபி மக்கள் பார்த்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். ரெண்டு பேருக்கு அடிச்சுப்பாங்க, ரெண்டு பேருக்குமே ஆகாது. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கும். ஓகே, திருப்பி வந்து பார்க்கும்போது ஜெனுவன்லி ஃபீலிங் ஹாப்பி மீட் பண்ணது ஆகட்டும். அதுல வந்து நம்ம எனக்கு தெரிஞ்சதுன்னா பார்வதி அங்க நடிக்கல. அவங்க கொஞ்சம் ஜென்யூனா வந்து ஓகே நம்ம உள்ள பார்வதி வந்து பேசிக்கலி ஷி இஸ் வெரி எக்ஸ்பிரசிவ். அதனாலதான் இப்போ இந்த மாதிரி எமோஷன்ஸ் காட்டும்போது ஆகட்டும், பிக் பாஸ் வந்து ஸ்டோர் ரூம்ல ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லும்போது ஒரு ரியாக்ஷன் வரதாகட்டும், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பேசிக்கலி ஷி இஸ் வெரி எக்ஸ்பிரசிவ். அதனால டக்குன்னு இப்ப அதே மாதிரிதான் கோவப்படுறது, ஒரு வெறுப்பு வந்தா அதை காமிச்சிடுறது, சந்தோஷம் வந்தா அதை காமிச்சிடுறது, எல்லா எமோஷன்ஸுமே டக்குன்னு எக்ஸ்பிரசிவா காமிச்சிடுறாங்க. ஸோ இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் ஹார்ட் ஃபெல்ட்டா தான் இருந்தது. யாருக்குமே அவங்க நடிக்கிறதுக்கான கேப்பே இல்லையே. சபரி அம்மா வரும்போது அழகா சிரிச்சு ரிசீவ் பண்ணாங்க. குழந்தைங்களோட வினோத்தோட குழந்தைங்களோட ரொம்ப நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க. சபரி ஒரு பக்கம்னா இவங்க ஒரு பக்கம் விளையாடிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நைஸ். யா, வெரி குட் ஆஃபர். சோ அடுத்தது வினோத் அவங்க ஒய்ஃப் ஒரு ஜாலியானதா இருந்தாலும் ஒரு செல்ல வார்னிங் ஒன்று கொடுத்துட்டு போனாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களை பார்த்த உடனே அவருக்கு அந்த மொமெண்ட் எப்படி இருந்ததுன்னா, அவர் வந்து எப்படி சொல்றது, அவரால் வெடிக்கவும் முடியல. அவருமே அதேதான். அகைன் ஒரு பயங்கர ரெஸ்பான்சிவான ஆளு. எக்ஸ்பிரசிவ்ங்கிறத விட ரெஸ்பான்சிவான ஆளு. நம்ம ஒண்ணு சொன்னா நம்ம சொல்லி முடிக்கிறதுல கூடவே அதுக்கு ஏதாவது ஒண்ணு பேசணுங்கிற மாதிரி பதன்னு ஒரு ஆள் அது. சோ அவரு டக்குன்னு அந்த அந்த எமோஷனை கொட்டினே இருக்கிற அவங்க ஒய்ஃப் ஒன்று சொல்றாங்க, கோவப்படாத. நான் என்ன கோவப்பட்டேன், இதுதான் பண்ணாதாங்கிற அப்படின்றது. சோ அந்த மாதிரி அவரு ஒரு உண்மை இன்னொரு முகமா இருந்தாரு. பட் ஒண்ணு கவனிச்சு, சமரியோட அம்மா போகும்போது சொன்னாங்கல்ல, நீ வந்து ஜெயிச்சுட்டு வெளியே வாப்பா, நீ ஜெயிச்சுட்டு கண்டிப்பா எங்க வீட்டுக்கு ஒரு நாள் வரணும், நீ எனக்கு புள்ள மாதிரிதான், நீ நிச்சயமா ஜெயிப்பேன். சபரி அங்க பாத்துட்டு புரியல எனக்கு, நான் இருக்கேன் அவரு ஜெயிச்சிருவேன்னு சொல்றீங்க. அவனை லைட்டா நோட் பண்ணிட்டு அந்த மாதிரி ஓகே, ரொம்ப நல்ல ஸ்வீட்டா தான் போச்சு. அண்ட் வினோத் ஃபேமிலி வரும்போதுமே வந்து அந்த அவங்க ஆக்சுவல் லைவ்ல பாத்துட்டு இருந்தேன் அவங்க வந்த டைம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. நல்லா கொஞ்சம் ஸ்வீட்டா போச்சு. குழந்தைங்களாகட்டும், குழந்தைங்க சாரி நான் தமிழ் கொஞ்சம் கேவலமா பேசுவேன், உனக்கு தெரியும். குழந்தைங்க வந்து நடக்கிற ஒரு இதுல வந்து அந்த பருவத்துல வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு அந்த டைம்ல. சோ பட் அப்ப நடக்குதுன்னும் போது அவரோட கண்ணுல ஒரு பாசம் தெரிஞ்சது. அந்த ஒரு மொமெண்ட் நம்ம மிஸ் பண்ணாலுமே வந்து அந்த பையன் பார்க்கும்போது வந்து ரொம்ப ஃபெல்ட் வெரி ஹாப்பி அந்த டைம்ல. சோ அதெல்லாம் மிஸ் பண்ணியும் ஒரு பிக் பாஸ்ல இருந்து விளையாடுறாங்க அப்படின்னும் போது ஓகே, ஒரு நல்ல ஒரு எனக்கு வந்து மைத்ராந்திரி ஞாபகம் வந்தது. அவங்க சீசன்ல இப்படிதான் என்ன பண்ணாங்க, அவங்களோட கிண்டு வரும்போது பேச ஆரம்பிச்சுட்டாங்க. தெரியுது, அவங்க உள்ள போகும்போது ரொம்ப சரியா அவ்வளவு பேச மாட்டாங்க போல இருக்கு. என்ன பேசலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாங்க. ஒரு கோல்டான ரியாக்ஷனா இருக்கும். ஏன்னா அவங்க வந்து அதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்களா. அந்த மாதிரி நீங்க வினோத்தோட எக்ஸ்பிரஷன்
அவரு தூக்கி வச்சுக்கிட்டு பயங்கரமா முத்தம் கொஞ்சினாரு. அதுக்கப்புறம் வந்து கேக் வெட்டினாங்க. ஆப்பிள், மாதுளம்பழம் எல்லாம் வச்சு ஒண்ணு பண்ணாங்க. சோ அதான் எல்லாமே இந்த இந்த வாரம் அட்லீஸ்ட் இந்த மாதிரி எப்பயுமே பாசிட்டிவா இருந்துட்டா நல்லா இருக்கும். என்ன ம், டாஸ்க் இருந்தாலும் விளையாடும் போது சண்டை போடுங்க, பட் பாசிட்டிவா இருந்துட்டா நல்லா இருக்கும். அதான் ம், விக்ரம் ஒரு இடத்துல பார்வதி கிட்ட சொல்லியிருப்பாரு. ம். வீட்டுக்கு வர கண்டஸ்டன்ஸ்க்கு ஒரு ஃபேமிலி இருக்கும். அவங்க பின்னாடி ஒரு ஃபேமிலின்னு ஒருத்தர் இருக்காங்க. இன்னைக்கு தான் உனக்கு தெரியுது இல்ல அப்படிங்கிற மாதிரி விளையாடி இருப்பாரு. அந்த மாதிரி எல்லாருக்குமே நான் சொல்றேன். பார்வதி மட்டும் இல்ல. அவங்க மட்டும் தான் சண்டை போடுறாங்க. எல்லாரும் சண்டை போடுறாங்க. சோ எல்லாருமே ஒரு ஒரு பிரச்சனை வந்தா பர்சனலா ரொம்ப போவாம, ரொம்ப அக்லியா போவாம, ஜென்யூனா பேசிக்கிட்டா நல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு விஷயம். அண்ட் அவங்க வார்னிங் குடுத்தாங்க பாத்தியா? ஒரு மாதிரி நைஸா இன்னும் நிறைய இருக்குது. வீடியோ புடிச்சு வச்சுக்கிறேன். நீ வீட்டுக்கு வா உனக்கு கவனிச்சுக்கிறேன் அப்படின்னாங்கல்ல. யாருது மாட்டுச்சுன்னு தெரியல. இவர் அரோரா கிட்ட பேசும்போது மாட்டினதா, இல்ல திவ்யா கிட்ட பேசும்போது மாட்டினதா. ஆனா மனுஷன் வீட்டுக்கு போனோடனே இதெல்லாம் வந்து ஒரு என்ஜாயிங்கான ஒரு மொமெண்ட் தான். இது வந்து சீரியஸா போட்டு சண்டை போடுறவங்களாம் இல்ல. ஜாலியா போட்டு இது அந்த பொசசிவ்னஸ் இருக்கும்ல, அது மூலியமா வர ஒரு சண்டை. போகும்போது இவர் வந்து சித்திக்கு பாய் சொல்லுங்கன்ட்டாரு. அத ஆமா. திவ்யா கரெக்ட்டா புடிச்சு, சித்தி அத சொல்ற சித்திக்கு பாய் சொல்றேன்னு சொன்னாரு இவரு அப்படின்னு சொல்லி இழுத்து வச்சு செத்துட்டாங்க. சோ அந்த எனக்கு மாதிரிலாம் நிறைய வந்து கியூட் மொமெண்ட்ஸ் நீங்க போயிட்டு இருந்தது. சோ அபார்ட் ஒரு ஃப்ரம் தட் இந்த ஃபேமிலி சென்டர் ஆனதுக்கு தாண்டி இன்னைக்கு நடந்த விஷயம் பாத்தீங்கன்னா, அமித் அமித் ம். ஸ்டார்டிங்ல ஒரு விஷயம் நடந்தது. மீன் கண்டிப்பா. குழம்பு ஏதோ சரியா வாஷ் பண்ணணும்னு ஆரம்பிச்சு, அப்புறம் அமித் வந்து சும்மா சும்மா பார்வதி இருக்கிற இடத்தெல்லாம் அமித் இருப்பாரு அப்படின்னு சொல்றது. சோ ஃபர்ஸ்ட் அந்த டாக்கே வந்துட்டு வன்மமா தான் பாக்குறேன். அத பேசின சாண்ட்ராவாகட்டும், கனியாகட்டும், ஜாலியா அப்படியே ஆன் தி ஏர் அப்படியே தூக்கி போட்டாங்க. பட் அப்படி சொன்ன ஒருத்தருக்கு அஃபெக்ட் ஆகுதுன்னு தெரியும். நீ அவங்க இருக்கிற ஏரியால நீ பின்னாடி போவ அப்படின்னா புரியலையே. அவரே அந்த மாதிரி போனோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சிரிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் அவரு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. உனக்கு என்ன ம். தோணுச்சு அதை பார்க்கும்போது? அவங்க அமித் மேல நியாயம் இருந்ததுன்னு தோணுச்சா? இல்ல கனி சொன்னது கரெக்ட்னு தோணுச்சா? இல்ல எனக்கு அந்த இடத்துல எப்படி இருந்தா நான் உண்மையை சொல்றேன். அத நான் லைவ்ல பார்த்தேன் காலையில. எந்திரிச்சு உட்காந்தோனே என்ன பண்றதுன்னு தெரியாம லைவ நான் ஆன் பண்ணி வச்சு பார்த்துட்டு இருந்தேன். அப்ப ஸ்டார்ட்டிங் ஆக்சுவலி எப்படி ஆரம்பிச்சதுன்னா, எல்லாம் நார்மலா சாண்ட்ரா அண்ட் திவ்யா அண்ட் கனி வந்து கிச்சன்ல இருந்தாங்க. அப்ப வந்து திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து அமித்த வந்து சொன்னேன். வந்து பால் இதுல வந்து ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைக்க சொன்னேன். என்னமோ சொன்னாங்க. அத நான் சொன்னேன் அவரு கேட்கல. கனி சொன்னாங்க, "ஏன் நீங்க சொல்ல வேண்டியது தானே?" அப்படின்னாங்க. இல்ல, இல்ல நான் திருப்பி ம். திருப்பி சொன்னா தான் சண்டை வரும். நான் வந்து நிம்மதியா இருக்க போறேன்ப்பா. என்ன விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன வச்சு குத்துவாங்க அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு இருந்தான். கனி என்ன பண்ணாங்க, சரி நான் சொல்லிக்கிறேன் பரவாயில்ல. நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, தலைக்கிட்ட ஐ திங்க் சொல்லி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். கம்ருதீன் கிட்ட. ஆமா. சொல்லி விட்டாங்க. கம்ருதீன் போயிட்டு ஆ. அவங்களுக்கு ஏதாவது கிச்சன் டீம் கூப்பிடுறாங்க. இவங்க வந்து திவ்யா கிடையாது. திவ்யா உஷாரா என்ன பண்ணிட்டாங்க, கிச்சன் டீம் கூப்பிடுறாங்க அப்படின்னு கை காமிச்சு விட்டுட்டாங்க. சோ உள்ள போனோம்னா என்ன ஆயிடுச்சு, கனி சொன்ன உடனே அது எதிர்ச்சியா ஏதோ ஆக்சுவலி அந்த இடத்துல அந்த வார்த்தை அவங்க சொல்லல. பட் அவங்க ஏதோ ஒண்ணு பேசும்போது அது அவருக்கு ட்ரிகர் ஆயிடுச்சு அந்த இடத்துல. ட்ரிகர் ஆனோன்னா ரொம்ப அங்கருந்து ரொம்ப சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாரு. சாண்ட்ரா சொன்னாங்க, "அமித் காலையிலேயே வேண்டாம், காலையிலேயே வேண்டாம், காலையிலேயே வேண்டாம்" அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா அவரு கேட்கல. அங்கருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஆரம்பிச்சது. அது என்ன ஆயிடுச்சு, ஒரு அட் த எண்ட் ஆஃப் த டைம் வந்து ரொம்ப சூடு பிடிச்சு 2 பேருமே சண்டை போட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க ஜென்யூனா சாரி கேட்டா கூடவே அந்த டைம்ல அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்க சாரின்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றீங்க. அந்த மாதிரி ஒரு ஆக்ட்டா போயிடுச்சு அது. அது நம்ம ஆக்சுவலி நம்ம பேசிட்டு இருந்தோம். சாண்ட்ரா வந்து லாஸ்ட் அட் த எண்ட் ஆஃப் த டே ஸ்டார்ட்டிங் அண்ட் எண்ட் எப்படி முடிச்சாங்கன்னா, எண்ட் ஆஃப் த டே பார்க்கும்போது சாண்ட்ரா வந்து கனிக்கு சப்போர்ட் பண்ண மாரி எனக்கு தெரிஞ்சது. அது எப்படி பார்த்தாங்கன்னு எனக்கு தெரியல.